வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல ராமராஜன் அவர்கள் புதியதாக நடிக்க போற திரைப்படத்துக்கான அப்டேட்டை ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதை பத்தி நம்ம இன்னைக்கான வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்குற நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்க ஒருத்தர் லைக் பண்ணனால உலகத்தில் இருக்கிற ராமராஜன் ரசிகர்கள்லாம் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு போக மாட்டேங்குது. மறக்காம லைக் பண்ணிட்டு புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சிருங்க. இல்லாம கோடீஸ்வரமா போனா அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக் டெஸ்ட் மட்டும் தான் பண்ணிருக்காங்களா. அதாவது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக தான் இந்த ஒரு லுக் வந்துட்டு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல காமெடி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஒரு திரைப்படத்துல காமெடி இருக்கிற மாதிரி சொல்லவே இல்லை. அவரு இந்த ஒரு திரைப்படம் கொஞ்சம் சீரியஸா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு திரைப்படத்துல ஒரு கோடீஸ்வரன் லுக்ல வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை வெளிப்படையாவே சொல்லிட்டாரு ராமராஜன் அவர்கள். இந்த ஒரு திரைப்படம் இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கான். இந்த ஒரு திரைப்படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்களா என்ன இது அப்படின்றது தெரியவே இல்லை. லைட்டா அவர் பேசினதை நான் ப்ளே பண்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மாடர்னா இது இந்த கதைக்கு இப்படி பண்ணோம் அப்படிங்களா? சோ என்னால இது பண்ண முடியும். ஏன்னா நான் வந்துட்டு ஃபுல்லா ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு வந்து காப்பிரைட் வந்துடும். சாமானியன் திரைப்படம் கொஞ்சம் சீரியஸா போற படம், அதனாலதான் இந்த ஒரு திரைப்படத்துல காமெடி வைக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து சாமானியன் திரைப்படத்தில் 50ஆவது நாள் வெற்றி விழா வந்து கொண்டாடி இருக்காங்களாம். அதுல அவர் என்ன பேசினாரு என்ன ஏதுங்கிற டீட்டெயில் எதுவுமே வெளியாகல. வெளியானுச்சு அப்படின்னா வரக்கூடிய வீடியோக்களை நான் அப்டேட் பண்றேன். இனி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.